அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேண்ட் அச்சீவ் ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வைக்கிறேன். டிஎன்இபி 2025 லாஸ்டா கேட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் அசிஸ்டன்ட் எக்ஸாம் 1794 வேகன்சி. எவ்வளோங்க? 1794 வேகன்சி. ஸோ அதுக்குண்டான பேப்பர் 2 தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா 200 கொஸ்டின்ஸ் அதில் இருந்தால் கேட்பாங்க. பேப்பர் 2ல நீங்கள் எவ்வளோ ஸ்கோரிங் அடிக்கிறீங்களோ அது ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த பேப்பர் 2ல எவ்வளோ மார்க் எடுத்தால் நீங்கள் ஜென்ரலாக வந்து ஃபீல்ட் அசிஸ்டண்ட்டுக்கு பாஸ் ஆக முடியும்? பேப்பர் 2ல எதை முதல்ல படிக்கணும், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும்? நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு எது படிக்கிறேனே தெரில, நீங்க கொடுக்கறத படிச்சா நான் பாஸ் ஆயிட முடியுமா? இந்த கேள்விதான் நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்கிற ஒரே ஒரு கேள்வி. ஸோ அதுக்குண்டான ஒரு பதிலாக தான் இந்த வீடியோ இருக்கும்போது தயவு செய்து ஸ்டார்ட் டு எண்டு தயவு செய்து பாருங்க. எப்படி படிக்கிறது, என்ன மாதிரி படிக்கிறது எல்லாத்தையுமே நம்ம சொல்லிடுவோம். எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறது, அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத தெளிவா பார்க்க போறோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை யாரும் ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செய்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரீ பிடிஎஃப் டெஸ்ட் புக்ஸ், ஃப்ரீ பிடிஎஃப் டெஸ்ட், அதே மாதிரி ஃப்ரீ பிடிஎஃப் புக்ஸ், எலக்ட்ரிஷியன் ட்ரேடு, ஒயர்மேன் ட்ரேடு எல்லாத்துக்குமே என்ன பண்ணியிருக்கோம், டெலிகிராம்ல அப்டேட் பண்ணிருக்கோம். அதோட லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். தயவுசெய்து வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரீயா இருக்கிறத. இல்ல உங்களுக்கு பிடிஎஃப் டெஸ்ட் பேஜ் வரனாலும் இருக்கு, அதை நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா? ஃபர்ஸ்ட் ஃபீல்ட் அசிஸ்டன்ட் பேப்பர் 2 எவ்வளோ எடுத்தா பாஸ் அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்கும். ஓகேவா? ஸோ ரெண்டு பேப்பருமே உங்களுக்கு சிபிடி எக்ஸாம் தான். ஸோ சிபிடி எக்ஸாம் எப்படி எழுதுறதுன்னு தெரியலன்னா அதுக்கும் நம்ம வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க்கும் நான் கீழே வச்சிருக்கேன். சரிங்களா? அதோட லிங்க் என்ன பண்ணியிருக்கேன், கீழே வச்சிருக்கேன். தயவு செய்து வந்து பாருங்க. சரியா? ஓகே. பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டியை விட்டுருங்க. பேப்பர் 1ல பார்ட் பி, பார்ட் சி. ஸோ இது வந்து நான் உங்களுக்கு தனியாக என்னென்ன படிக்கணும்னு நம்ம அந்த 60 நாள் ப்ரிப்பரேஷன்ல சொல்லியிருக்கோம். பேப்பர் 2 இந்த 200 கொஸ்டின், இதில் வந்து 100 கொஸ்டின், இதில் வந்து 200 கொஸ்டின். ஸோ இப்போ இந்த 300 கொஸ்டினுக்கு தான் நீங்கள் வந்து ஸ்கோரிங் பார்ட். 300 கொஸ்டின் தான் ஸ்கோரிங் பார்ட். உங்களுக்கு பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு ஃப்ரீ கிளாஸஸ் போட்டிருக்கோம். பிளேலிஸ்ட் கீழே இருக்கு, அதை பார்த்தாலே உங்களுக்கு போதும். இல்லை எனக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி மெட்டீரியல் வேணாலும் அதை நீங்கள் வாங்கிக்கலாம். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பேப்பர் 1ல பார்ட் பி, பார்ட் சி, ஜிஎஸ் அண்ட் ஆப்டிடியூட், இதுதான் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி ஸ்கோரிங் பார்ட். இது ஒரு ஸ்கோரிங் பார்ட். அது போக பேப்பர் 2ல டெக்னிக்கல் ஒரு ஸ்கோரிங் பார்ட். ஸோ இப்போ இந்த டெக்னிக்கல்ல 200க்கு எவ்வளோ சார் கொஸ்டின்ஸ் அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 160 பிளஸ் அடிக்கணும். மேக்ஸிமம் 160 பிளஸ் அடிக்கணும். ஆனால் அதனால நம்மளால வந்து கணிக்க முடியாது. ஏன் அப்படி சொல்றீங்கன்னா, கொஸ்டின் பேட்டர்ன் வந்து எப்படி கேட்கறாங்க, ஒவ்வொரு எக்ஸாம்ல ஈஸியா கேட்டுறாங்க, ஒவ்வொரு எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு மாடரேட் டு டஃப் லெவலா கேட்டுறாங்க. ஸோ ஈஸியா இருக்கிறப்ப அசால்ட்டா எல்லாருமே 170 180 பிளஸ் போட்டுறாங்க. இப்போ ரீசெண்டா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கூட 170 பிளஸ் எல்லாருமே போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பேசிக்கான கொஸ்டின் தான் சார் கேட்டாங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு பேசிக்கா ஈஸியா கேட்டாங்கன்னா 170 பிளஸ் 180 பிளஸ் தாராளமா போட்டுடலாம். இல்ல மாடரேட் ஓரளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா 150 160. அதனால தான் நான் சொன்னது. சரி, இப்போ எவ்வளோ மார்க் எடுத்தா சார் பாஸ்? பேப்பர் 1 பேப்பர் 2 சேர்ந்து எவ்வளோ மார்க் எடுத்தா பாஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 135 மார்க். அதாவது இங்க ஒரு 150, இது ஒரு 300, 450க்கு 135 மார்க் எடுத்தா பாஸ். பாஸ் மட்டும் தான் நான் சொல்றேன். போஸ்டிங் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் எஸ்சி, எஸ்சி, எஸ்டிஏ, எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம் இவங்க எல்லாத்துக்குமே 135. ஜெனரல் ஓசி கேட்டகரியா இருந்தா 180. இதான் நீங்க இந்த 450க்கு, அதாவது இந்த 300 பிளஸ் 150, 450க்கு நீங்க என்ன பண்ணணும், 135 எடுக்கணும். அதாவது இது ஒரு 100 கொஸ்டின், இது ஒரு 200 கொஸ்டின், டோட்டலா 300 கொஸ்டினுக்கு நீங்க எவ்வளவு அடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 90 கொஸ்டின் அடிக்கணும். இந்த 135 மார்க் எடுக்கணும்னா 90 கொஸ்டின் அடிக்கணும். சரியா? கிளியராங்க? இது அதர்ஸா இருந்தா 120 கொஸ்டின் அடிக்கணும். அப்ப இந்த 300க்கு நீங்க டோட்டலா வந்து இங்க எஸ்சி, எஸ்சி இந்த கேட்டகரியா இருந்தா 90 கொஸ்டினும் 120 கொஸ்டின் அடிக்கணும். இது வந்து பேசிக் பாஸ் மார்க்குக்கு சொல்றேன். நீங்க பாஸ் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மார்க் எடுத்தா நீங்க பாஸ். சரியா? ஆனா நீங்க போஸ்டிங் வாங்கணும்னா நான் சொன்ன மாதிரி 150 160 200க்கு அடிக்கணும். அது போக இதுல ஒரு 70 to 80 பிளஸ் அடிக்கணும். எது இந்த 100ல 70 to 80 பிளஸ் அடிக்கணும். இந்த 200ல 160 பிளஸ் அடிக்கணும். நல்லா பாத்துக்கோங்க. போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னா பேசிக்கா பாஸ் மார்க்னா இதுதான். இந்த பாஸ் மார்க் நீங்க வாங்கல அப்படின்னா உங்களோட ரிசல்ட்ல எப்படி வரும்னா BQM அப்படின்னு வரும். அதாவது பார்டர் குவாலிஃபிகேஷன் மார்க்ஸ் அப்படின்னு வரும். சரியா? நீங்க இந்த மார்க் எடுக்கல அப்படின்னா இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இந்த மார்க்குக்கு மேல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான ரேங்க் போட்டுருவாங்க. ஓவரால் ரேங்க் எவ்வளோ,
கம்யூனிட்டி ரேங்க் எவ்வளவு அப்படின்றத போட்டுருவாங்க. இந்த 2 எக்ஸாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிபிடி எக்ஸாம் தான். சிபிடியை பத்தின ஃபுல் வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன், தயவு செய்து போய் பாருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் உங்களுக்கு கொடுத்துருப்போம். கிளியரா? இல்ல புதுசா வேணும்னாலும் நம்ம வீடியோ போடணும், தயவு செய்து யூஸ் பண்ணிக்க. சரியா? ரைட், ஓகே. இப்ப பாஸ் மார்க் எவ்வளவு, எத்தனை கொஸ்டின் அடிக்கணும், எவ்வளவு எடுத்தா போஸ்டிங் வாங்கலான்ற லெவலுக்கு எல்லாமே சொல்லியாரு. இப்ப எப்படி சார் படிக்கிறது அப்படின்றத பார்க்கணும். சரியா? இப்ப பேப்பர் 2க்கு தான் நீங்க மேஜரா வந்து 200 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த 200 கொஸ்டினுக்கு நம்ம எப்படி அதிகமான ஸ்கோர் பண்றது, அதான் இப்ப கேள்வி. 200 கொஸ்டினுக்கு எப்படி அதிகமான ஸ்கோர் பண்றது, எதை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறது. ஸோ நீங்க சிலபஸ் அனாலிசிஸ் பண்ணனாலே உங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 யூனிட் இருக்கு, 10 யூனிட்ல 200 கொஸ்டின்ஸ். ஸோ இதுல வந்து மேக்சிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் எதுல கேட்கறாங்க, மொதல் விஷயம். சரியா? மேக்சிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் எதுல கேட்கறாங்க, அதே மாதிரி மினிமமான டாபிக் எதுல இருக்கு. இந்த 2 விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். சிலபஸை எடுத்து வச்சீங்க அப்படின்னா மேக்சிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் எதுல இருக்குங்க, அதே மாதிரி மினிமம் டாபிக்ஸ் எதுல இருக்கு, அதுதான் ரொம்ப முக்கியமா பார்க்கணும். அதை நீங்க ஃபில்ட்ரேஷன் பண்ணிட்டாலே உங்களால ஈஸியா ஸ்கோர் பண்ணிட முடியும். பேசிக்கா ஒரு 4-5 யூனிட் படிச்சாலே உங்களால 120 கொஸ்டின்ஸ் வரைக்கும் படிக்க முடியும். அதுக்கப்புறம் மேஜரா வரதை நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சீங்கன்னா உங்களால ஸ்கோர் ஈஸியா பண்ணிட முடியும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க படிக்க வேண்டியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். 30 கொஸ்டின். ஃபர்ஸ்ட் வந்து 30. ரைட்டா? அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா யூனிட் 9 and 10. யூனிட் 9 and 10 25. சரியா? இதுவே 80 கொஸ்டின். இப்போ 3 யூனிட் படிச்சாலே 80 கொஸ்டின். அதுல நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10வது யூனிட். ஏன் அப்படின்னா அதுல மினிமமான டாபிக் இருக்கு. இங்க பாருங்க, மேக்சிமம் கொஸ்டின், மினிமமான டாபிக். புரியுதா உங்களுக்கு? ஸோ இதுல பாத்தீங்கன்னாலே அரௌண்ட் வந்து உங்களுக்கு 20 டாபிக் தான் இருக்கும். இது படிச்சீங்கன்னா ஈஸியா உங்களால ஸ்கோர் பண்ணிட முடியும். சரியா? அப்ப யூனிட் 9 வந்து யூனிட் 10 ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து யூனிட் 7 வச்சுக்கோங்க. சரியா? ரைட். அடுத்து யூனிட் 9. ஸோ இந்த 3 யூனிட்டை ஃபர்ஸ்ட் படிக்க போறீங்க. இதுல படிச்சீங்கன்னா உங்களுக்கு 80 மார்க் வந்து அசாய கிடைச்சிடும். அடுத்து நீங்க எங்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பவர் ஜெனரேஷன். இதுல வந்து 20 கொஸ்டின், மினிமமான டாபிக். இது பேசிக்கா நம்ம வந்து இந்த தெர்மல் பவர் பிளான்ட், நியூக்ளியர் பவர் பிளான்ட், அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல எது பேசிக்கா வந்து அந்த அணுக்களை தடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது, இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஈஸி. இதெல்லாம் வந்து ஈஸியான ஜென்ரலான டாபிக். இதெல்லாம் வந்து ஈஸியாவே நீங்க ஸ்கோர் பண்ணலாம். அடுத்து நீங்க 6வது யூனிட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா 20 கொஸ்டின். அப்ப இந்த 4 யூனிட் படிச்சாலே உங்களுக்கு எவ்வளவு? 100 கொஸ்டின். சரியா? 4 யூனிட் படிச்சாலே 100 கொஸ்டின் முடிஞ்சிருச்சா? அப்ப 6, 7, 9, 10. நீங்க அதுக்கப்புறம் இந்த இதையும் எடுத்துக்கோங்க, செல்ஸ் அண்ட் பேட்டரிஸ். இதுவும் பேசிக்கானதா 15 கொஸ்டின். இதுலயும் பாத்தீங்கன்னா டாபிக்ஸ் கம்மியா தான் இருக்கு. ஸோ அப்ப நான் சொல்றது என்னன்னா மேக்சிமம் கொஸ்டின்ஸையும் பார்க்கணும், அதே மாதிரி மினிமமான டாபிக்கையும் பார்க்கணும். மினிமமான டாபிக்கை உங்களால ஈஸியா படிச்சிட முடியும். ஸோ அது அடுத்து ஒரு 15 கொஸ்டின். அப்ப இதுவே எவ்வளவு ஆச்சு பாருங்க, 50, 80, 100, 115 கொஸ்டின். 5 யூனிட்ல 115 கொஸ்டின்ஸ். வேலை முடிஞ்சிருச்சா? அதுக்கப்புறம் மேல 5 யூனிட். இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே நிறைய டாபிக்கா இருக்கிற மாதிரி இருக்கு. தெரியுதா? உங்களுக்கு புரியுதா? அப்ப நீங்க அடுத்து வந்து படிக்க போறது யூனிட் 1. இது பேசிக்கான ஒரு இது கொஸ்டின்ஸ். 10 கொஸ்டின் இதுல வந்துடும். அதுக்கப்புறம் தான் இந்த யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5. இந்த அதுக்கப்புறம் யூனிட் 4க்கும் யூனிட் 5க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 20 கொஸ்டின். அதுல என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் படிக்கணும் அப்படின்றதையும் படிச்சாலே உங்களுக்கு இப்ப டிரான்ஸ்ஃபார்மர்னா பேசிக்கா என்ன அப்படின்றது தெரியும். அதே மாதிரி வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ், எஃபிஷியன்சி, லாசஸ், என்னென்ன லாசஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸான டாபிக். இப்போ எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ்னா இதுல வந்து 2மே படிக்கணும். டிசி படிக்கணும், ஏசி படிக்கணும். நிறைய நீங்க படிக்கிற மாதிரி இருக்கு. சரியா? அடுத்து யூனிட் 5. யூனிட் 5 பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுலயும் மினிமமான டாபிக் தான். ஸோ மினிமம் ஒரு 5 யூனிட் படிச்சாலே உங்களால 115 கொஸ்டின் அடிக்க முடியும். பேலன்ஸ் இருக்கிற 5 கொஸ்டின்ல இருந்தா உங்களுக்கு 95, 85 மார்க் வரப்போகுது. அதுலயும் நீங்க இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டை படிச்சிட்டீங்க அப்படின்னா 120, ஃபர்ஸ்ட் யூனிட் கவர் பண்ணீங்கன்னா 125 கொஸ்டின்ஸ். அவ்வளவுதான். புரியுதா? இப்ப பேசிக்கா எப்படி படிக்கணும்ன்ற ஐடியா தெரிஞ்சிச்சா? சரி, இதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி யூனிட் 1க்கு என்ன பண்ணிட்டோம், 25 கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண மாதிரி வீடியோ போட்டோம். டெஸ்ட் 1. அடுத்த டெஸ்ட் எது வரும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் படி நம்மளும் கொடுக்க போறோம். இம்பார்ட்டன்ஸ் படி இப்போ மேக்ஸிமம் அடுத்த வாரம் உங்களுக்கு வரும் 30 கொஸ்டின். 30 கொஸ்டின் அப்படின்னா இதுல வந்து உங்களுக்கு நம்ம வந்து 2 மடங்கு இல்ல 2.5 மடங்கு அப்படின்ற கணக்குல தான் நம்ம வந்து கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்றோம். இது எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ண மாதிரி. அப்ப 30னா உங்களுக்கு என்னது, ஒரு 60ல இருந்து 80 கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுவோம், 60ல இருந்து 75 கொஸ்டின்ஸ்.
75 கொஸ்டின் இந்த யூனிட் 7ல இருந்து அடுத்துதான் உங்களுக்கு வரும். யூனிட் 7ல இருந்து உங்களுக்கு பைலிங்குவலா தான் வரும். சரிங்களா, பைலிங்குவலா தான் உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் வரும். தேர்வில் எதிர்பார்க்கப்படும் 75 கேள்விகள் அப்படின்ற டாபிக்ல தான் உங்களுக்கு வரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃப்ரீ டெஸ்ட் எங்களால் மெட்டீரியல் வாங்கி படிக்க முடியல சார் அப்படின்னா ஃப்ரீ டெஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா, இல்லை சார் நான் கண்டிப்பாக இதை பாஸே ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, நம்மளோட ஆர்எல் அகாடமி போயிட்டீங்கன்னா ஃபீல்டு அசிஸ்டன்ட் கேட்டகரியை தனியாக ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் உங்களுக்கு என்னது டிஎன்ஏபியில் இந்த பிடிஎஃப் இந்த இப்போ நம்ம கொஸ்டின் கிரியேட் பண்ணியிருக்க மாதிரி 10 யூனிட், இந்த 10 யூனிட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 10 மடங்கு 200 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா 2000 கொஸ்டின் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் ஒவ்வொரு யூனிட் பிரகாரம். ஸோ இதை தாண்டி கொஸ்டினே கேட்க முடியாதுன்ற லெவலுக்கு தான் இருக்கும். தமிழ்நாடு ஐடிஐ புக்ஸ் நிவி புக்ஸை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கும். அதோட ஃப்ரீ புக்ஸோட லிங்க் கீழே டெலகிராமில் இருக்கு, தயவு செய்து போய் பார்த்தீங்க. இல்லை எனக்கு பிடிஎஃப் டெஸ்ட் வேணும் அப்படின்னா தாராளமாக பிடிஎஃப் டெஸ்ட் போய் வாங்கி நீங்கள் செல்ஃபாக வந்து கொஸ்டின் இருக்கும், ஆன்சர் இருக்கும், கொஸ்டினை வச்சு எழுதி பார்த்துட்டு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் என்ன பண்ணிட முடியும், ஈஸியாக அந்த 10 யூனிட்டை ஈஸியாக கவர் பண்ண முடியும். அதே மாதிரி நான் சொன்ன இம்பார்ட்டன்ஸ் பிரகாரம் படிச்சீங்கன்னா ஈஸியாக உங்களால் ஸ்கோர் பண்ணிட முடியும். சரியா, எதை முதல்ல படிக்கணும், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எவ்வளோ மார்க் எடுத்தா பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் 1க்கு பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு நீங்கள் இதை மட்டும் பார்த்தாலே போதும். நம்ம மெட்டீரியல் இதை மட்டும் நீங்கள் வாங்கி பார்த்தாலே உங்களுக்கு போதுமானது. அதே மாதிரி ஜிஎஸ் பார்த்தீங்கன்னா ஓல்டு சிலபஸை பேஸ் பண்ணி இருந்தாலும் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து முழுக்க வந்து உங்களுக்கு 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தொகுத்து வாங்கப்பட்டுள்ளதுதான். ஸோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா சாம்பிள் கொடுத்துருப்போம். சாம்பிள் எல்லாம் தயவு செய்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணும்னா பிடிஎஃப் மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ டெஸ்ட் பேட்சாக இருக்கட்டும் எதுனாலும் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச்னா பார்த்தீங்கன்னா இந்த சாம்பிளில் லாஸ்ட்ல ஆன்சர் கொடுத்துருப்போம். ஸோ அதை நிறைய பேர் பார்க்க மாட்டேன்றீங்க. கொஸ்டின் ஆன்சர் யூனிட் 3யோட எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் டாபிக்கோட ஃபுல் யூனிட் வந்து உங்களுக்கு கொடுத்தாச்சு. ஸோ வேணுங்கிறவங்க என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம தொடர்ந்து டெஸ்ட் பேட்சஸ் போட்டிருக்கோம். தமிழ் ஃப்ரீ கிளாஸஸ், ஜிஎஸ் ஃப்ரீ கிளாஸஸ், ஆப்டிடியூட் ஃப்ரீ கிளாஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். தயவு செய்து யூட்டிலைஸ் பண்ணுங்க. பாஸ் ஆகுறதுக்கு ஒரு வழியை நல்ல வழியாக நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பிசிக்கல் டெஸ்ட்டை பற்றினோ ஏஜ் லிமிட்டை பற்றினோ அதுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஃபீல்ட் அசிஸ்டன்ட் பிளேலிஸ்ட் இருக்கும், தயவு செய்து பாருங்க. மறக்காம என்ன பண்ணுங்க, நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இன்னும் நிறைய தமிழ் கிளாஸஸ், ஜிஎஸ், மேக்ஸ், அதுக்கப்புறம் ஃபீல்ட் அசிஸ்டன்ட் ஒவ்வொரு யூனிட் வைஸாக கண்டிப்பாக கொடுப்போம். ஸோ தயவு செய்து யூட்டிலைஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அடுத்து வரக்கூடிய டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டோ எதுக்கும் நீங்கள் ரெடி ஆனாலும் எல்லாத்துக்குமே நம்மக்கிட்ட மெட்டீரியல் பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இருக்கிறவங்க ஏன்னா இருக்கிற சோர்ஸை வச்சு படிங்க. தேங்க்யூ ஸோ மச்.